ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நாம் அன்றாடம் அரிசி, காய்கறி, கீரைன்னு மூன்றையும் சுற்றியே வாழ்கிறோம். அதில் கீரை வகைகள் தமிழரின் சமையலறையில் தனி இடம் பிடிச்சிருக்கு. பசலைக்கீரை தமிழக வீடுகளில் அதிகம் உண்ணப்படும் ஒன்று. கீரை இருந்துச்சுன்னா வீடு வரம் பெற்றது போல் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம முன்னோர்கள். அப்படிப்பட்ட பசலைக்கீரையோட நன்மைகள் என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீரைகள் வாரத்துக்கு 3 நாட்களாவது உணவில் சேர்க்க வேண்டும். கீரை பொரியல், கீரை கூட்டு, கீரை குழம்பு, கீரை மசியல், கீரை போண்டா, கீரை ரொட்டி, இப்படி பல வகையில் நம்ம ரெசிபியை அடுக்கிக்கிட்டே போகலாம். கீரைகள் கண் பார்வையை மேம்படுத்த உதவுது. கீரையில் இருக்கும் பீட்டா கரோட்டின் இதற்கு காரணம். இவை பார்வை கோளாறு குறைபாட்டை தீவிரமாக்காமல் தடுக்க செய்யும். கண்களில் வறட்சி, கண்களில் அரிப்பு உணர்வு, கண்களில் புண்கள், வைட்டமின் ஏ குறைபாடு, விழித்திரை சிதைவின் காரணமாக உண்டாகும் குருட்டுத்தன்மை, கிளைகோமா போன்ற கோளாறுகளை தடுக்க கீரைகளில் இருக்கும் சத்துக்கள் உதவுது. கீரைகள் ஃப்ரீ ரெடிக்கல்களாக ஏற்படும் பாதிப்பிலிருந்து கண்களை பாதுகாக்குது. கீரையில் உள்ள பீட்டா கரோட்டின் நன்மைகளை பெறுவதற்கு கீரையை சமைச்சு எடுக்க வேண்டும். கீரைகள் கண்புரை ஏற்படுவதை குறைக்குது. கீரையில் இருக்கும் ஜியாக்சாண்டின் மற்றும் லூட்டின் கூறுகள் வலிமையானவை. இவை கண்புரைக்கு வழிவகுக்கும் கடுமையான புற ஊதா கதிர்களிலிருந்து கண்களை பாதுகாக்கும் ஆக்சிஜனேற்றிகளாக செயல்படுது. தினமும் கீரையை எடுத்துக்கொள்வது பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் கால்சியம் அளிக்க செய்யுது. இவை உடலில் உள்ள நரம்பு மண்டலத்துக்கு நன்மை பயக்கும். ஃபோலேட் அல்சைமர் நோயை தடுக்கும். பொட்டாசியம் மூளையை ஆரோக்கியமாக வைக்கிறது. மேலும் இது மேம்பட்ட நுண்ணறிவு மற்றும் செறிவு அளிக்குது. கீரை தனித்துவமானது. இதில் அதிக பொட்டாசியம் மற்றும் மிக குறைந்த சோடியம் உள்ளது. இது இரத்த அழுத்தத்துக்கு நல்லது. பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை குறைக்குது. கீரையில் உள்ள ஃபோலேட் இரத்த நாளங்களை தளர்வாக வைத்திருக்கிறது. இது இரத்த ஓட்டத்தை சீராக வைக்குது. கீரைகள் இதய அமைப்பின் சிறந்த செயல்பாட்டிற்கான வழியாக செயல்படுது. மேலும் இது சிறந்த செயல்பாட்டுக்கு வழிவகுக்கும் ஆக்சிஜனேற்றத்தை கொண்டுள்ளது. கீரையில் ஆக்சிஜனேற்ற பண்புகள் உள்ளன. இது உடலை வலுவாக்க செய்து. தசைகள் பொதுவானவை. இதய தசைகள் இரத்தத்தை பம்ப் செய்ய வேண்டிய ஆற்றலை இவை அளிப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது. உயர் இரத்த அழுத்தம், இதய செயலிழப்பு, ஹைப்பர்லிபிடோமியா, கரோனரி இதய நோய்கள், எலும்புகளையும் வலிமையாக்க உதவுது. கீரையில் உள்ள வைட்டமின் கே கால்சியத்தை தக்க வைக்க வேலை செய்யுது. எலும்புகள் கனிமமயமாக்கல் செயல்பாட்டில் உதவுகின்றன. கீரையில் உள்ள தாதுக்கள் மற்றும் எலும்புகளை உருவாக்குவதில் வேலை செய்கின்றன. மேங்கனீஸ், மெக்னீசியம், தாமிரம், துத்தநாகம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகியவை வலுவானவை. கீரையில் உள்ள அனைத்து கூறுகளும் எலும்பை வலிமையாக்கி ஆஸ்டியோபோரோசிஸ் தடுக்கிறது. நகங்கள் மற்றும் பற்களின் ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும். கீரையில் அதிக புரதச்சத்து இருப்பதால் இது ஒரு அற்புதமான உணவாகும். இயற்கையாகவே வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தை மேம்படுத்துது மற்றும் சரியான செயல்பாட்டிற்கு வழிவகுக்குது. கீரையில் உள்ள புரதங்கள் அமினோ அமிலங்களாக மாறி புரதங்களை உருவாக்குகின்றன. இவை காயங்களை குணப்படுத்த உதவுகின்றன. தசை வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்குது மற்றும் ஒட்டுமொத்தமாக அதிகரிக்கின்றன. இதனால் வளர்ச்சிதை மாற்றம் உடல் உறுப்புகளை சிறந்த முறையில் செயல்பட வைக்குது. கீரையில் தைலக்காய்டு உள்ளது. இது உறுப்பு செயல்படுத்துவதன் மூலம் எடை இழப்புக்கு உதவும். இதை சாப்பிடும்போது பசியை கட்டுப்படுத்தும். இதில் கிளைகோகிளிசரில் ஃபிட்டுகள் உள்ளன. இது வயிற்றின் சவ்வை பாதுகாக்கும். வயிறு வீக்கத்தை தடுக்கும். செரிமானம் சீராகும். பல வகையான நோய்களை தடுக்கும் தன்மை கீரைகளுக்கு உண்டு. இது பல வகையான புற்றுநோய்களை தடுக்கும் மற்றும் சிகிச்சை அளிக்கவும் உதவும். தி டோகோஃபெரோல், ஃபோலேட், குளோரோஃபிலின் எனும் கரோட்டினாய்டுகள் கூறுகள் உள்ளன. இவை புற்றுநோயை உடலில் பரவாமல் தடுக்க உதவுது. இதோட பக்க விளைவுகள் என்னென்னு இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். பசலைக்கீரையில் ஆக்சிலேட் அதிகமாக இருப்பதால் அதிகமாக சாப்பிட்டா சிறுநீரக கற்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கல் பிரச்சனை இருந்தவங்க மருத்துவர்கிட்ட கேட்ட பிறகு தான் சாப்பிட வேண்டும். ஜீரண பிரச்சனைகள் ஏற்படும். சிலருக்கு கீரை உண்டதும் வாயு பிரச்சனை அல்லது ப்ளோட்டிங் ஏற்படும் வாய்ப்புள்ளது. சமைப்பதில் பசலைக்கு மிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு சேர்ப்பதால் சமநிலை பெறலாம். கீரை தமிழனுக்கு பழமையான உணவு. நல்ல பயன் தரும். ஆனால் அளவு சமநிலையில் இருக்கணும். அதுதான் அவசியம். உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்ற முன்னோர்கள் சொன்னது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியமானது. நம்ம உணவை மருந்தாக கருதி உண்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.